நமச்சிவாய வாழ்க. மார்ச் மாதத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மகர ராசி என்று சொன்னால் அந்த ராசியினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். நீதிக்கும் போதனைக்கும் உரியவர், நீதி வலுவாதவர், தன்னுடைய நீதிக்காக எதையும் விட்டு கொடுக்காத தன்மை கொண்டவர் இந்த சனி பகவான். ஆட்சி அலுவல்படிக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர். இவற்றின் பொது பண்பு தெரிந்தாலும் கூட அவற்றின் நிலையை பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு அந்த அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இந்த மாதத்திலே கும்ப வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறார். அதாவது ராசிக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த கிரகங்கள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது இந்த மாதத்தில் என்பதை பார்த்துக்கொள்வோம். ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் சூரிய பகவானும் சனி பகவானும் இடம்பெற்றிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. சூரிய பகவானும் சனி பகவானும் இணைவது ஒரு வேற்றுமையாக பார்க்கப்பட்டாலும் கூட ஒரு வகையில் அது சிறப்பான ஒரு அமைப்பை பார்க்கப்படுகிறது. ஏனெனில் சூரிய பகவான் ஒற்றைத்தன்மை வார்த்தையின் மூலம் வெல்லக்கூடியவர். அங்கு நீதி வலுவாத தன்மையை நிலைநாட்டக்கூடிய அமைப்பை பெற்றவர் சனி பகவான். ஆகவே இணைவு பெற்றுவது மிகவும் ஒரு வகையில் துன்பத்தை ஏற்படுத்தினால் மறுவகையில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது 3ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் இணைய பெற்று அந்த வீட்டிலே இருக்கிறார். அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. ஏனெனில் 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு ஒரு வீட்டை பற்றி பார்ப்போம். கிரக இணைவுகளை பற்றி முதலில் பார்த்து விடுவோம். சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் இணைவு பொருளாதாரத்திலே அசாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. ராசிக்கு 5ஆம் வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் உச்சமாகவும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமையப்பெற்ற கிரகம் குரு பகவானாகவும் வருகிறார். இவர் தனித்து காணப்படுகிறார். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமையப்பெற்று காணப்படுகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே கேது பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார். இவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறதா என்றால் நன்மை ஏற்படுகிறது. கிரகங்கள் அமையப்பெற்ற தன்மையின் மூலம் பலனை பார்ப்போம். பார்வையின் மூலம் பலன் மாறுகிறதா என்பதையும் பற்றி பார்ப்போம். அதாவது முழு சுபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர் குரு பகவான். அவர் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை பார்வை செலுத்தும் போது அந்த தடை தாமதம் விளங்குகிறது. அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. 5ஆம் பார்வையாக பார்ப்பது மூலம் நன்மை. அடுத்ததாக 7ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். அவற்றின் மூலம் நன்மையா? மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. ராசியை பார்க்கிறார். இவற்றின் மூலம் மிகப்பெரிய நன்மை. அவற்றின் மூலம் ஒரு சுபத்தன்மை ஏற்படுத்துகிறது. அடுத்த பார்வையாக வைத்துக்கொள்ள சனி பகவானுடைய பார்வை. ராசிக்கு 4ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கும் சனி பகவான் ஆட்சி பெற்றவர். ஆட்சியின் மூலம் தன்னாதிக்கத்தை கொண்டுகிறார். 4ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைக்கு பொறுப்பாளியாக வருகின்ற சனி பகவான் பார்வையின் மூலம் தடையும் தாமதத்தை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்துகின்ற அமைப்பின் மூலம் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய தன்மையாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை அவ்வாறாக பலனை தருகிறது. அடுத்ததாக சனி பகவான் 7ஆம் பார்வையாக சிம்ம வீட்டை சனியும் சூரியனும் சேர்ந்து பார்க்கும் பட்சத்தில் சனி பகவானுடைய பார்வை தீங்காக இருக்கும் பட்சத்திலும் கூட அவற்றுக்கு அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்வையும் சேர்ந்து வருகிறது. அவற்றின் மூலம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பை காக்கக்கூடிய தன்மை இந்த சூரிய பகவானுக்கு இருக்கும் பட்சத்தில் தீமையை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆக்ரோஷ பார்வையின் அடிப்படையில் சனி பகவான் பார்த்தாலும் தேவையின் அடிப்படையில் சூரிய பகவான் பார்வையின் அவற்றின் மூலம் மோதல் ஏற்பட்டு அவற்றின் மூலம் நன்மையை பெரிதாக்கிக் கொள்கிறது. அடுத்த பார்வை என்று வைத்துக்கொண்டால் சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையாக விருச்சக வீட்டைக்கு விழுவது சூரியனுடைய குரு பகவானுடைய பார்வையின் கலந்து அங்கு விழுவதால் அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. அதாவது சனி பகவானும் குரு பகவானும் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பது அவ்வளவு மிக பெரும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட
அது தொழில் வகையில் முன்னேற்றத்தையும் பொருளாதார வகையில் மிகவும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரிய பகவானுடைய கலந்த பார்வையாக பார்க்கும் பட்சத்தில் அவற்றின் மூலம் அரசு மூலம் அல்லது அரசு அனுகூலங்கள் மூலம் தலைவர் அல்லது பெரியவர்கள் மூலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த மாதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக விளங்குகிறது. அடுத்ததாக இவற்றையெல்லாம் உற்று நோக்கும் பொழுது அடுத்தது செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும் 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும் 8ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. ராசியை குருவும் செவ்வாய் பகவானும் பார்ப்பது மங்களத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, இவற்றையெல்லாம் பார்த்தாகிவிட்டது. கிரகங்கள் கூட்டு கிரகங்களுடைய அடிப்படையில் பார்த்தாகிவிட்டது. பார்வையின் அடிப்படை இவற்றையெல்லாம் ஒவ்வொரு வீடுகளும் என்ன பலனை தருகிறது என்பதை பார்ப்போம். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானமாகவும் குடும்பஸ்தானமாகவும் தனஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. வாக்கு அங்கு நிறைவேற்றப்படுகிறதா என்றால் பொருளாதார சிக்கலும் இவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய அமைப்பை சமாளித்து வரக்கூடிய அமைப்பாக சனி பகவான் அங்கு ஆட்சி பெற்று காணப்படுவதனால் சமாளித்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் ஏற்படுகிறது. குடும்பம் என்று வரும்பொழுது குடும்ப நபர்கள் மூலம் தொந்தரவு ஏற்படுகிறதா என்றால் சனி பகவான் சூரிய பகவானுடைய 8ஆம் அமைப்பாக பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது. அவற்றை நிவர்த்திக்கு வழிவகுக்கிறதா என்று பார்க்கப்பட்டால் இங்கே குரு பகவானுடைய அருள் 5ஆம் இடத்தில் இருப்பதன் மூலம் அங்கே வெற்றியை காணக்கூடிய அமைப்பாகவும் செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டிலே இருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆக அவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது என்று எடுத்துக்காட்டுகிறது. சரி, இவற்றையெல்லாம் பார்த்தாகிவிட்டது. 3ஆம் வீடு 3ஆம் வீட்டினுடைய அமைப்பு சுக்கிர பகவான் ராகு பகவான் புதன் பகவான் அமைய பெற்றிருக்கிறது. இந்த 3ஆம் வீடு என்பது என்றால் முயற்சி வெற்றி அதாவது 3ஆம் இளைய சகோதரனுடைய அமைப்பு வீரியம் என்று எடுத்துக்காட்டுகிறது. இந்த வீரியத்தின் மூலம் அதாவது செயல் அங்கு நன்மை பெறுகிறதா என்றால் நன்மை பெறுகிறது. ஏனெனில் அங்கு சுக்கிர பகவான் உச்சம் பெற்றும் பரிவர்த்தனை மூலம் அமைப்பு பெற்று காணப்படுவதால் வெற்றி அதாவது 3ஆம் இடத்தின் மூலம் வரக்கூடிய வெற்றி மிகவும் அற்புதமாக இருக்கிறது. 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு செவ்வாய் பகவானுடைய அமைப்பு அங்கே ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு 6ஆம் வீடு என்று சொன்னாலும் கூட தடை தாமதத்தை ஏற்படுத்தினாலும் அங்கே 4ஆம் வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு அங்கே என்ன காரகத்துவம் என்று பார்த்தால் தாய்க்கு பீடை. 6ஆம் வீடு என்பது தாய்க்கு பீடைத்தன்மையும் கடன் கூடக்கூடிய தன்மையும் ஏற்படுகிறது. ஏனெனில் அங்கு புதன் வீடாக வருவதால் மாணவர்களுக்கு கல்விக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அல்லது தாய்க்கு உடல் வகையான பீடை நரம்பு சம்பந்தப்பட்ட பீடை ஏற்படுத்தி வரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் வீடு என்று வரக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் நன்னிலை பெறுகிறார்கள். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறது. கல்வியில் தேர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பாகவும் குலதெய்வத்தின் அருள் மூலம் நன்மை ஏற்படுகிறது. கௌரவத்திற்கு பங்கமில்லாமல் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 6ஆம் வீடு வெற்றி ஸ்தானமாகவும் இருப்பதனால் வெற்றி தடை தாமதமாகவும் இருந்தாலும் கூட வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. ஏனெனில் செவ்வாய் பகவான் அங்கே அமையப்பெற்ற காரணத்தினால் போராட்டத்தின் வெற்றி காணக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சமசப்தமாக வரக்கூடிய அமைப்பு கணவனாக இருந்த மனைவியும் மனைவியாக இருந்த கணவனும் அவற்றின் மூலம் அந்நுண்ணிய பெருகி வாழ்க்கையை நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் நண்பர் மூலம் நன்மையாகவும் பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானமாகவும் தடை தாமதம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அவமானம் ஏற்படுகிறதா என்றால் ஏற்பட்டாலும் அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அங்கே சூரியனுடைய அவற்றில் பனி போல் கண்ட சூரியன் போல் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படக்கூடிய அமைப்பை தொடை தெரியக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு கேது பகவான் குரு பார்வையின் மூலம் நிவர்த்தி ஏற்பட்டு தடையை விலக்கி பாக்கியத்தை பெருக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அவற்றின் மூலம் நன்மையாகவும் ஏற்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அடுத்த வீடாக வரக்கூடியது தொழில் ஸ்தானமாக வருகிறது. தொழில் என்று வைத்துக்கொண்டால் உற்பத்தியிலே பங்கத்தை ஏற்படுகிறதா என்றால் இல்லை. ஏனெனில் அங்கு சுக்கிர பகவானுடைய ஆட்சி
பரிவர்த்தனை இவற்றின் மூலம் தொழில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ராகு மூலம் மிக பிரம்மாண்டத்தன்மையாகவும் அடுத்தடுத்து வளர்ச்சிக்கு அடிகோலாகக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்து 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மிகவும் நன்மையான அமைப்பாகவும் லாபத்தை கூட்டித்தரக்கூடிய அமைப்பாகவும் வருகிறது. 12ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்ப்பது அயனசனை போகஸ்தானத்துக்கு பங்கமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு குரு வீடாக வருவதனால் நன்மை ஏற்படுகிறது என்பதை பார்த்தோம். நமச்சிவாய வாழ்க. பெரிதொரு வெளியில்